ஸ்ரீ பிரின்சஸ் சேனல் டே 2. இன்னைக்கு என்ன ஹெல்தியா சாப்பிடுறது? ராகி தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கப் ராகி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு முந்தின நாளே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். மறுநாள் நம்ம வந்து ராகி தோசை செய்யணும்னு நினைச்சா. ஸோ ஒரு கப் ராகிக்கு எவ்வளவு உளுந்து எடுத்துக்கலாம்? 1/4 கப் உளுந்து எடுத்துக்கினா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இவ்வளவுதாங்க ரேஷியோ. அப்புறமா இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு தேவைக்கேற்ப வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஊற்றிக்க போகிறேன். ஸோ ராகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேக்டு ராகி, இப்போ கவர்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ராகி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரேஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவீங்களே, அது கொஞ்சம் பார்த்து கவனமாக புடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நல்லா 3-4 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ராகியை வந்துட்டு ஊற வைக்கணும். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கேன். 5 மணி நேரம் நான் கிட்டக்கிட்ட ஒரு 5 மணிக்கு அப்படி நான் ஊற வச்சிருப்பேன் ராகியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு அரைச்சேன். கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் வந்துட்டு 6 மணி இல்லை 7 மணிக்கு நான் அரைக்குவேன். ஸோ குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு சுண்டலுக்கு என்ன வச்சுருக்கேன்? ஸோ சுண்டலுக்கு வந்துட்டு நைட்டே வந்துட்டு ப்ரௌன் மூக்கல்ல வந்துட்டு ஊற வச்சிருந்தேன், சின்ன மூக்கல்லையே. அதை வந்துட்டு இன்னைக்கு சுண்டலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து. எவ்வளோ புளிச்சு வந்திருக்கு பாருங்களேன். ஸோ நான் உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்தா இன்னும் புளிச்சிடும்னு சொல்லிட்டு சேர்க்கல. ஸோ இன்னைக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன கொடுக்க போகிறோன்னா சட்னி தான். ஸோ கார சட்னி இதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தேங்காய் சட்னி வெறும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு நான் வந்துட்டு தேங்காய் சட்னியை தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணும் அது திக்காக அரைச்சிருந்தேன் நான். ஸோ நைஸாக அரைக்கணும். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க. நான் அரைக்கும் போது நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா ஃபர்ஸ்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ அதனால அரைக்கும் போது வந்துட்டு ராகி வந்துட்டு மேலே இருந்துச்சு. அதனால வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைங்க. அரைக்கும் போது அவுள் இருந்தால் அவுள் சேர்த்துட்டு அரைங்க. ஊற வைக்கும் போது அவுள் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி, நான் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு மீதி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் ஒரு புடி அவளுக்கு சாப்பாடு சேர்த்து அரைச்சேன். இதை வந்துட்டு அப்பவே சொல்ல நான் மறந்துட்டேன், மறக்காதீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு சட்னி அரைச்சாச்சு, சுண்டலுக்கு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன, தோசை ப்ரிப்பேர் பண்ணுறது தானே. சம்டைம்ஸ் ராகி தோசையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்துட்டு இப்படியும் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ராகி தோசை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறமா வெங்காயம், அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி பவுடர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுதான் நான் வந்துட்டு தூவி இருக்கேன். இப்படி கலர்ஃபுல்லாக கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதனால தான் இதை வந்துட்டு காமிச்சிக்க. நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா சீக்கிரம் எடுத்துடலாம். இல்லை எனக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக வச்சு மொறுமொறுன்னு, நம்மளுக்கு ஹோட்டலில் ஒரு மசால் தோசை எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த டேஸ்ட்டும். ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக ஐயோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோதான். திருப்பி போட்டதுக்கப்புறம் கூட ஒட்டலை பார்த்தீங்களா, ஏன்னா அதை போட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட் விட்டு நம்ம தட்டி கொடுத்தோன்னா அது எல்லாமே தோசையில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு திருப்பி போடும் போது கீழே சிந்தாமல் இருக்கும். நெக்ஸ்ட் தோசை வந்துட்டு என்ன, மசால் தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். நைட்டு வந்துட்டு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு செஞ்சிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு மசால் தோசையாக வந்துட்டு நான் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹெல்தியான மசால் தோசை. அது கூடவே வந்துட்டு நான் ரெட் சட்னி எல்லாம் அரைக்கல. சேம் இட்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த இட்லி பவுடரை தான் தூவி நல்லா எண்ணெய் போட்டு அதுக்கப்புறமா மசால் தோசைக்கு மசாலா வச்சிருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு டிஃபன் பேக் பண்ணியாச்சு. நான் செஞ்ச இன்னைக்கு தேங்காய் சட்னி, சுண்டல், அதுக்கப்புறமா தோசை பார்த்தீங்கன்னா பிச்சு போச்சு. எனக்கு அச்சோ இவ்வளோ நல்லா தோசை செஞ்சு பிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஏன்னா டிஃபன் பாக்ஸ், சின்ன டிஃபன் பாக்ஸில் அதை போடணுன்றதுக்கோசரம் 3 நல்லா மடிச்சிட்டேன். அதனால அது பிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு ஏதாவது டிஃபன் பாக்ஸ் பெருசாக கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். ஸோ இதோட ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சைஸ் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கிடைச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு வச்சு நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். இன்னைக்கு ஃப்ரூட் வைக்கலையே அப்படின்னா நான் சாரிங்க, கிளிப் எடுக்கும் போது ஃப்ரூட் வைக்கிறத மறந்துட்டேங்க. அதுக்கப்புறமா தான் ஃப்ரூட் கொடுத்து அனுப்பிச்சேன். இன்னைக்கு வந்துட்டு ஆப்பிள் இருந்ததுனால வீட்டில் வந்துட்டு ஆப்பிள் கொடுத்து அனுப்பிச்சேன். ஸோ இன்னைக்கோட ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்டை தான் நான் இதுக்கோசரம் வீடியோக்கோசரம் எல்லாம் வாங்கலை. வீட்டில் எது இருக்குதோ அதை வந்துட்டு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருக்கேன். ஸோ டிஃபன் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி. இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போது சொல்லுங்கள். நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சிம்பிளாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும். கரெக்ட். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல. டே 2 ராகி தோசை, ரொம்பவே ஹெல்த்தியான ராகி தோசை. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சில பேர் வந்துட்டு ராகி மாவில் வந்துட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி அதை செய்கிறதெல்லாம் இருக்குது.
நான் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு பதிலாக நம்ம ஊற வச்சு எப்படி ஒரு இட்லி தோசை வந்துட்டு அரிசியில் நம்ம செய்கிறோமோ அதே டைப்பில் வந்துட்டு ராகியை வந்துட்டு நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. அது கூட உளுந்தும் இருக்கிறதுனால ரொம்பவே நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ், ரெகுலராக நான் போடுற ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹெல்த்தியான சாப்பாடை எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹெல்த்தியாக என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சு சாப்பிட்டாலே போதும், நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ போதும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நிஷி பிரின்சஸ் சேனல். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்களும் பார்க்க முடியும். Thanks for watching. See you next video. Tata, bye bye.